அது ஒரு இருள் சூழ்ந்த ராத்திரி வேளை. ஒரு வியாபாரி ஆற்றங்கரையில் அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக துரோகங்களையும் துன்பங்களையும் நஷ்டங்களையும் துன்மார்க்க மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த கடினமான காரியங்களையும் நினச்சி ராத்திரி முழுவதும் அந்த ஆற்றங்கரையில் இருந்த சிறு சிறு கற்களாய் எடுத்து அந்த ஆற்றிலே வீசி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தது. அந்த வியாபாரியின் கையிலே கடைசியாக ஒரு சிறு கல் இருந்தது. அந்த கல்லை பார்க்கும் பொழுதுதான் அந்த வியாபாரிக்கு புரிந்தது, ராத்திரி முழுவதும் அந்த வியாபாரி வீசிக்கொண்டிருந்த எல்லாம் கற்களும் வெறும் கற்கள் அல்ல, வைரக்கற்கள் என்று அந்த வியாபாரி புரிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாளில் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஃபெயிலியர்ஸ், தோல்விகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், மனிதர்கள் செய்த துரோகமான காரியங்களை நினைச்சு கொண்டே நம்ம வாழ்வோமானால் கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாட்களை நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். வேத வார்த்தை சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிக்கூற கடவும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையாய் தயவாய் கொடுக்கிற அருமையான நாட்கள். கடந்ததை நினைத்து கொண்டு நம்ம வாழ்வோமானால் கர்த்தர் கொடுக்கிற புதிய நாட்களை இழக்க வேண்டியதாக இருக்கும். வேதத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புதிய காரியத்தை தேவன் செய்கிறார். அதற்கு முன்பாக முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். நம் முந்தின பழைய வேதனையான காரியங்கள், துன்பமான காரியங்கள், கண்ணீரான காரியங்கள், ஃபெயிலியர்ஸ், தோல்விகளை நாம் நினைச்சு கொண்டு இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற புதிய காரியத்தை நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அந்த வைரக்கற்களைப் போல நாம் ஒருபோதும் தேவன் செய்கிற புதிய காரியங்களை நாம் இழந்துவிடக் கூடாது. அந்த வைரக்கற்களைப் போல வேதவார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது அது தோன்றும். ஆமென். இப்பொழுது வேதவார்த்தை அருமையாய் சொல்லுகிறது, இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணுகிற இந்த புதிய நாட்களில் வழியே இல்லை, வனாந்தரமாக போல இருக்கலாம், அவாந்தர வெளியே போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், வழியை உண்டு பண்ணுவேன். அவாந்தர வெளியான ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த அவாந்தரமான வறண்ட நிலத்தில் ஆறுகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே நடந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் துரோகங்களையும் நீ மறக்க வேண்டும், நிச்சயமாய் மறக்க வேண்டும். ஒருவேளை நான் மறக்க முடியல, அந்த காரியத்தை மன்னிக்க முடியல, மனிதர்கள் செய்த துரோகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு இருப்பேன். நாம் கடவுள் தேவன் சொல்லுகிற இந்த புதிய காரியங்களை உன் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. நிச்சயமாகவே நீ துன்பப்படுறதுனாலையோ, நீ துயரப்படுறதுனாலையோ, நீ துக்கப்படுறதுனாலையோ உன்னுடைய சரீரத்தில் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. அதனால உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியையும் ஒரு ஜெயத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை நிச்சயமாய் நீ சிந்திக்காத. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியங்களை செய்ய போறேன், அது இப்பொழுதே நான் செய்ய போறேன், இதை நீங்க அறியீர்களா? வனாந்தரத்திலே நான் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். எனக்கு வழியே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு தண்ணீரற்ற நிலைமை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை பார்த்து சொல்றாரு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் புதிய வழிகளை உருவாக்குவேன், அவாந்தர வெளியிலே நான் நிச்சயமாய் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாம் காரியத்தையும், கஷ்டமான காரியங்களை நீ விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சு கொள்ளுங்க. ஆவியானவர் ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார், நானுடைய வாழ்க்கையில வழியை உண்டு பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கையில நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். அது வனாந்தரமாக இருக்கட்டும், அது பாலைவனமாக இருக்கட்டும், அது வறண்ட நிலமாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். எப்பொழுது இது நடக்கனா, நீ முந்தின காரியங்களை நீ நினைக்க கூடாது, பூர்வமான காரியங்களை நீ சிந்திக்க கூடாது, உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்களை நீ யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார், தயவாய் கொடுக்கிறார், அன்பாய் கொடுக்கிறார். ஏன்னா இதுக்கு ஒவ்வொரு நாட்களும் தேவன் உனக்கு கொடுக்கிற புதிய நாள், கிருபையின் நாள்,
தயவின் நாள், ஈவாய் கொடுக்கிற நாள். அதை இழந்து விடாதே. தேவன் கொடுத்த நாட்களை இழந்து விடாதே. தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்து விடாதே. கடந்த காலங்களை நினைத்துக்கொண்டு, கடந்ததை எல்லாவற்றையும் மறந்து, கடந்த நாட்களை எல்லாவற்றையும் கடந்து விட்டு புதிய நாட்களுக்குள் நீ பிரவேசிப்பேனால் உன்னுடைய வாழ்க்கையில வழியையும் அவாந்தரமான உன்னுடைய வாழ்க்கையில ஆறுகளையும் கர்த்தர் புறப்பட செய்வார். ஆறுகளில் புறப்பட செய்ய நிச்சயமாய் அவர் சொன்னார் என்றால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபையும் தயவும் சமாதானம் இந்த பிள்ளைகள் மேல இருப்பதாகவே ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வனாந்தரமான வாழ்வா இருக்கலாம், அதில் வழியை உண்டு பண்ணுங்க. அவாந்தரமான வெளியா இருக்கலாம், அதில் ஆறுகளை உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, ஒருபோதும் கடந்த நாட்கள் நடந்த தோல்விகளையும் கண்ணீர்களையும் ஆண்டவரே, அது எஜுகேஷன் படிப்பாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், கடந்த நாட்களை விட்டு கடந்து வந்து இந்த புதிய நாட்கள் நன்மைகளை அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்களாக. ஆண்டவரே, இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். God bless you all. God bless you.